Hello Tamil Makkale, welcome to Shimi's Kitchen Tamil channel. இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி மட்டன் ஷாமி கபாப். இந்த கபாப்ஸ் நீங்க மட்டன், பீஃப், சிக்கனை வச்சியும் செய்யலாம். நான் இன்னைக்கு மட்டன் போன்லெஸ் கியூப்ஸை வச்சு இந்த ஷாமி கபாப்ஸை பண்ண போறேன். இது ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். எவ்ரி சண்டே இந்த ஷாமி கபாபை பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வீக்டேஸ் லஞ்சுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 100 கிராம் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ண போகிறேன். 4 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ண போகிறேன். 15 காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகா அவைலபிளாக இல்லை, ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் கூடவே 3 கட் பண்ணி பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. 10 பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா கையளவு கொத்தமல்லி ஸ்டெம்ஸை கட் பண்ண வேண்டாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளவுதான். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் வர வரையும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். 3 விசில்ஸ் வந்தாச்சு. நல்லா ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம், நல்லா ட்ரை ஆகிற வரையும். இப்போ ஃபேன் கீழே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா கூலானதுக்கப்புறமா ஃபுட் ப்ராசஸரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி போட வேண்டாம், தண்ணி போட்டால் ஷாமி கபாப்ஸோட ஷேப்பு சரியாக வராது. அப்படி தண்ணி ஆட் பண்ணாலும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாகவும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தால் போதும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டையோட ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாமி கபாப்ஸ்க்கு ஷேப் கொடுக்க போகிறேன். 2 காயிலையும் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா லெமன் சைஸ்க்கு ஒரு பால் மாதிரி எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் கொடுக்கலாம். ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பும் கொடுக்கலாம், ஆனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி ஷேப் தான் கொடுப்பேன். இதே மாதிரி எல்லா ஷாமி கபாப்ஸை ஷேப் கொடுத்தாச்சு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். நாம் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஆயில் நல்லா ஹாட் ஆனதுக்கு அப்புறமா ஷேப் கொடுத்து வச்சுருந்த ஷாமி கபாப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா ஷாமி கபாப் ஒரு சைட் குக் ஆகலைன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஷாமி கபாப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா ஒரு பேப்பர் டவலுக்கு மேலே எல்லா ஷாமி கபாப்ஸையும் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா செட்டில் ஆகட்டும். இப்போ ஷாமி கபாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஷாமி கபாப்ஸ் ஷேப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்டேஸ் லஞ்சில். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஷாமி கபாப்ஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட், அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஷாமி கபாப்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஷாமி கபாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியான ஷாமி கபாப் கூட கீ ரைஸ், தால் ரைஸ், ரசம் ரைஸ், லெமன் ரைஸ், பிரியாணி ரைஸ், நீங்கள் என்ன கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இதை ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் shimis.kitchenலையும் நிறைய ஷார்ட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நம்ம ரெசிபீஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷிமிஸ் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். டேக் கேர் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.